நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்திலே பல வகைகள் உண்டு. ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் வைக்கும் பகுதி ஒரு பகுதி அல்லது ஒரு வகை, அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனை பெறுவதற்காக நாம் ஜெபிக்கும் ஜெபம் மற்றொரு வகை. அதிலே ஒரு முக்கியமான ஒரு வகை என்னவென்றால், ஆண்டவரிடத்திலே நமது துதி ஸ்தோத்திரங்கள் நன்றி பலிகளை ஏறெடுத்தல். இது ஜெபத்திலே ஒரு முக்கிய பகுதி அல்லது ஒரு முக்கிய வகை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 முதல் 19 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 10 தொழுநோயாளிகளை குணமாக்குகிறார். ஆனால் ஒரு மனிதன் மாத்திரம்தான் அவருக்கு நன்றி செலுத்துகிறான். ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதனையோடு சொல்லுகிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இன்றைக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தாத நம்மை பார்த்து அவன் எங்கே, அவள் எங்கே என்று ஆண்டவர் தேடுகிறார். ஆகவே
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் மாட்சிமை பொருந்தியவர், அவர் மகிமை பொருந்தியவர், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாம் அதிகமாக ஜெபிக்கிறதை விட, நாம் அதிகமாக துதிக்கிறதை விட அதிகமாக ஜெபிக்கிறோம் என்று ஒரு சம்பவத்தை, ஒரு வேடிக்கையான பாரம்பரிய கதை ஒன்றை சொல்லுவார்கள். நாம் அதிகமாய் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவரே அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே தவிர, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க தவறிவிடுகிறோம் அல்லது குறைவாக துதிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டானாம். அவனுடைய கையிலே 2 கூடைகள் கொடுக்கப்பட்டதாம். நாம் இந்த பூமியில் இருந்து ஆண்டவரை நோக்கி வைக்கிற விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை, ஜபங்களை சேகரிப்பதற்கு ஒரு கூடை, ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு செலுத்தும் துதிகளை, ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை சேகரிப்பதற்கு இன்னொரு கூடை, 2 கூடைகள் கொடுக்கப்பட்டதாம். ஜபங்கள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் உள்ள கூடை நிரம்பி வழிந்ததாம். ஆனால் துதிகள், ஸ்தோத்திரங்கள், நன்றி பலியில் உள்ள கூடை கால்வாசி கூட நிரம்பவில்லையாம். இதை கண்ட தூதன் வேதனையோடு பரலோகத்துக்கு திரும்பி சென்று விட்டானாம். இது ஒரு கதை தான், ஒரு பாரம்பரிய கதை. நாம் ஜெபிக்கிற அளவு துதிக்கிறோமா? அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாக ஆண்டவரே அது வேண்டும் இது வேண்டும், அந்த அளவுக்கு நம்ம துதிக்கிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோமா, நன்றி செலுத்துகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21 ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். அப்போ அவரை துதிப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய துதிகளை சொல்லி வருவதற்காகவே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம அவரை துதிக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கிறோமா? அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதுவரை செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து ஸ்தோத்தரித்து, ஸ்தோத்திரம் துதி அர்த்தம் உடைய பாடல்களை பாடி மகிழும் பொழுது நமக்கு மன அழுத்தம் ஒரு நாளும் வரவே வராது. ஆண்டவர் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளுவது முன்பதாக அதுவரை உதவி செய்த ஆண்டவர், அவர் செய்த நன்மை இவற்றை எண்ணி துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். இப்படி ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மையாய் எண்ணி 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 அவரை துதித்து அவரை சோதரித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறான். யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் கூட யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவ்விதமாய் வேதனையின் சூழ்நிலையிலும் அவரை துதிக்கிறோமா? ஒரு அடக்க ஆராதனை குறித்து நான் ஒரு பத்திரிகையிலே வாசித்தேன். அந்த ஒரு சகோதரி, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று தகப்பனும் மகனும் ஜெபித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் வேறு விதமாக இருந்தது. கர்த்தர் அந்த சகோதரியை தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டார். இதை அந்த தகப்பனாலும் மகனாலும் சகிக்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. ஆகவே அந்த அம்மாவுடைய அடக்க ஆராதனையில் மகனும் தகப்பனும் சேர்ந்து வேதாகமத்தை கிழித்தெறிவது, வேதாகமங்களை கிழித்தெறிவது, வசன போர்டுகளை உடைப்பது என்று சொல்லி அந்த அடக்க ஆராதனையே ரணகலப்படுத்தி விட்டார்களாம். இது நான் பத்திரிகையில் வாசித்தது. ஆனால் நான் கண்ணால் பார்த்த ஒரு அடக்க ஆராதனை என் மனதிற்கு மிகவும் நீழ்ச்சியை தந்தது. அதையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அங்கிள் இருந்தார்கள். பிளெஸ்ஸிங் யூத் மிஷனில் அவர்கள் கௌரவ பணி செய்து கொண்டே தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார்கள். அவர்களுக்கு 2 பையன்கள், ஒரு பெரிய பையன் இருந்தான், ஒரு சிறு மகன் இருந்தான். அவருடைய மனைவிக்கு லங்ஸில் ப்ராப்ளம். அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய்விட்டார்கள். அந்த அடக்க ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடக்க ஊர்வலம் கல்லறை தோட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அமரர் ஊடுதி சென்று கொண்டிருக்கிறது. அந்த அங்கிள் சொன்னாங்க,
யாரும் தயவு செய்து அமரர் ஊதியை மறைத்து விடாதீர்கள். அதில் உள்ள வசனங்களை தெருவில் போவோர் வருவோரெல்லாம் அந்த வேத வசனங்களை பார்க்க வேண்டும். ஒரு சிலராவது ரட்சிக்கப்படுவார்கள். அந்த அமரர் ஊர்தியை யாரும் மறைத்து விடாது. இந்த வசனங்களை மறைக்கிற மாதிரி யாரும் நடக்கக்கூடாது. எல்லோரும் தள்ளி நடங்க. அந்த வசனம் போகிறவங்க வரவங்க கண்ணெல்லாம் படணும். தன் மனைவியை இழந்த துயரத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய வேத வசனம் ஜனங்களுடைய கண்களுக்கு பட வேண்டும் என்று சொல்லி அந்த அங்கிள் ஆசைப்பட்டார்கள். என் அன்பு சகோதரி, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் வரும். சில நேரம் மகிழ்ச்சியான காலம் வரும், சில நேரம் வேதனையின் வழியை ஊடுருவி செல்ல வேண்டியது இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறானே, அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியை கடந்து செல்ல வேண்டிய அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் எக்காலத்திலும் அவரை துதிக்கவோ ஸ்தோத்தரிக்கவோ அவருக்கு நன்றி செலுத்தவோ நாம் மறக்கவே கூடாது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலே தேவபக்தியுள்ள யோசபாத் அரசனுக்கு எதிராக 3 எதிரிகள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். அவனை நம்ம நினச்சிடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன் கூட சேர்ந்து வந்து சண்டை போட வந்துட்டான். அப்படி இல்லை. 3 விதமான பிரச்சனைகள் நமக்கு எதிராக வந்தால் நாம் என்ன செய்யணும்? ஆனால் பாடி துதி செய்வதற்கு ஒரு கூட்டத்தை யோசபாத் அரசன் ஒழுங்கு செய்கிறார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது 22ஆம் வசனம் 2 நாளாம் 20-22 சொல்லுது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவருக்கு எதிராக புறப்பட்டு வந்த அந்த 3 பேர் அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு வீழ்ந்து விடுகிறார்கள். வந்த பிரச்சனை தன்னால் காணாமல் போயிற்று. நீங்களும் துதிக்க தொடங்கினீர்கள் என்றால், ஸ்தோத்தரிக்க தொடங்கினீர்கள் என்றால், நன்றி செலுத்த தொடங்கினீர்கள் என்றால் வந்த பிரச்சனை வந்த வேகத்திலே காணாமல் போயிடும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்திலே பிலிப்பு பட்டணத்திலே ஒரு குறி சொல்ல ஏவுகிற ஆவியோட ஒரு பெண்ணை பவுலும் சீலாவும் விடுவிக்கிறார்கள். அதன் நன்ன காரியம் தான் செஞ்சாங்க. அதற்கு பதில் அவர்கள் அடிக்கப்பட்டு அவருடைய ஆடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு அவர்கள் தொழுமரத்திலே மாட்டி அவர்கள் உட்காவலரிலே பலத்த பாதுகாப்பிலே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைந்தது, கட்டுகள் கலண்டது. விளைவு என்ன? சிறைச்சாலை தலைவனும் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வேதனை வரும்பொழுதெல்லாம் அவரை துதி, அவரை ஸ்தோத்தரி, அவருக்கு நன்றி செலுத்து. பாடுகள் மத்தியிலே அவரை பாடி துதி செய். அப்பொழுது வந்த வேகத்திலே வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். கட்டுகள் எல்லாம் கலண்டு போய்விடும். அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்து விடும். கட்டுகள் கலண்டு விடுவிக்கப்படுவார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அநேக தரம் ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபித்து சோர்ந்து போனீர்களோ, அவர்களுக்காக தேவனை துதியுங்கள், அவர்களுக்காக ஸ்தோத்தரியுங்கள், அவர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மறந்து போய்விடாது. இந்த எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலின் ஒரு கவியை சேர்ந்து பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வரும் பொழுதெல்லாம் மனதார அவரை துதி, அவரை ஸ்தோத்தரி, அவருக்கு நன்றி செலுத்து.
அந்த பிரச்சனை வந்த வேகத்தில் காணாமல் போயிடும். சூரியனை கண்ட மேகம் விலகி போவது போல விலகி போய்விடும். அவரை துதிக்க மறவாதே, அவரை ஸ்தோத்தரிக்க மறவாதே, அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த ஒரு நாளும் மறவாதே. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, துதித்தல், ஸ்தோத்தரித்தல், நன்றி செலுத்தல் என்ற தலைப்பிலே சிறு நிமிடங்கள் நாங்கள் தியானித்தோம். சில நிமிடங்கள் தியானித்தோம். சுவாமி, இப்பொழுதும் துதிக்க, ஸ்தோத்தரிக்க, நன்றி செலுத்த தங்களை ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. வியாதி உள்ள இடங்களிலே வியாதி உள்ளவர்கள் கைகளை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புள்ள பரம தகப்பனே, அப்பா, வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. யூரினரி ப்ராப்ளம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். சிறுநீரக பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள், சதை வளர்ச்சிகள், கட்டிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படி, உருத்தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். சிறுநீரக கற்கள் கரைந்து போகும்படி, உருத்தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். யூரினரி ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். கர்ப்பப்பை பிரச்சனை, யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு ஒழுங்கு செய்து தந்தரணும். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சோரியாசிஸ் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தோல் நோய், இச்சிங் ப்ராப்ளம், சொரியல் எல்லாம் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே பேக் பெயின் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே முழங்கால் வலி, மூட்டு வலி குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கால்களிலே, நரம்புகளிலே, கரடுகளிலே உள்ள வலிகள், கணுக்கால்களிலே உள்ள வலிகள், பாதங்களில் உள்ள எரிச்சல்கள் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே பான்கிரியாஸ் ப்ராப்ளம் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜீரண உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகள் குணமாடி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியமான ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்து சோர்வு போன நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே தருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். உடைய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை அருளி செய்தரணும். நன்றி. ஒரு ஆண்டுக்குள் அற்புத சாமுவேல்களை அணைத்து கொண்டிருப்பார்களாக. நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குட்டி சாமுவேல்களை ஓராண்டுக்குள் அணைத்து கொண்டிருக்கும்படி ஆண் குழந்தைகளுடைய பிள்ளைகள் கொடுத்த ஆசீர்வதியும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. தொழில் செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொழிலை செழிப்பை கட்டளையிட்டரலும். உத்தியோகம் பார்க்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிட்டரலும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் மூக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்கள். நான் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.